உலகெங்கிலும் இருக்கும் ஓஎஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு நான் ரொம்ப புதுசு. எப்பயுமே இந்த புதுசாக வர்றவங்கள எப்போ பார்த்தாலும் ரேக்கிங் சார். என்ன டெய்லி ஒரு புது புது சேனலில் போகிறேன், போகிற இடமெல்லாம் ரேக்கிங் பண்ணுறாங்க. ஏதாவது கமெண்டில் ஏதாவது போடுறாங்க. ஆனால் ஒரு தடவை நம்ம ஷோ பார்த்ததுக்கப்புறம் திரும்ப மீண்டும் நம்ம ஷோ தான் வேணும்னு கேட்குறாங்க. அவ்வகையில் நாம் தொடர்ந்து பணியாற்ற போகிறோம் இந்த சேனலில். இன்று புத்தாண்டு 2025 நியூ இயர் நமக்கு என்ன கொண்டு வந்து தரப்போகிறது? மலர் செண்டுகளை பரிசாக்கப் போகிறதா, அல்லது பணமழை கொட்டப் போகிறதா? யாரெல்லாம் கார் வாங்க போகிறீங்க, யாரெல்லாம் வீடு வாங்க போகிறீங்க? சார் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் சார், எனக்கு கல்யாணம் மட்டும் நடக்க மாட்டேங்குது. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், எனக்கு குழந்தை மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கான் சார், எனக்கு இந்த நோய் மட்டும் தீராத நோயாக இருக்குது சார். சார் வாட் எவர் மேபி த காஸ், வாட் எவர் மேபி த காஸ், அந்த பிரச்சனைகளெல்லாம் உடனே சரியாகும், கவலைப்பட வேண்டாம். அவ்வகையில் 2022 3 பெயர்ச்சிகளை உள்ளடக்கி இருக்கிறது இந்த வருடம். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி என 3 பெயர்ச்சிகள் இவ்வருடம். ஸோ அதில் இந்த மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி நடக்கிறது, மே மாதம் ராகு கேது பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் நடக்கிறது. இந்த பெயர்ச்சிகள் என்னெல்லாம் தரப்படும்? ஸோ மிக்ஸ்டாக பொதுவாகவே 2025 ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, ஒரு மனிதனுக்கு ஒன்று இந்த பயிற்சியில் நமக்கு நல்லா இல்லைனாலும் இன்னொரு கிரகம் பயிற்சி ஆகும்போது அதில் நமக்கு பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். ஒன்று சனி கொடுக்க போகிறார், இல்லை குரு கொடுக்க போகிறார், இல்லை ராகு கேது கொடுக்க போகிறார். எல்லாம் நமக்கு அப்பாக்கள் தானே, எல்லாமே நம்ம ஒரு தெய்வங்கள் தானே. இந்த தெய்வம் தரலன்னா அந்த தெய்வம், ஏதோ ஒரு தெய்வம் நமக்கு வேலை ஆனால் போதும். ஸோ அவ்வகையில் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை நாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். இதில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த புத்தாண்டிலே பல புதிய விஷயங்களை நீங்கள் படைக்கப் போகிறீர்கள். அவ்வகையில் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். ரிஷபராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்கள். கடலுக்கு காதல் வந்தால் கரையேறி வந்தால் போதும், கவிதைக்கு காதல். உங்களுக்கெல்லாம் காதல் வந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், கடலுக்கு காதல் வந்த மாதிரி தான். உங்களுக்கெல்லாம் அப்படி லவ் பண்ணுவீங்க சார். லவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கேரக்டர் இந்த உலகத்தில் இருக்கான்னா அது நீங்கள் தான். காரணம் என்னென்னா, இன்பில்டாகவே ராசியாதிபதி சுக்கிரன் சார். இந்த அந்நியன் படத்தில் பார்த்தீங்கன்னா 3 கேரக்டர் காட்டுவாங்க சார். ஒன்று அம்பி, ஒன்று அந்நியன், இன்னொன்று ரெமோ. இந்த ரெமோ கேரக்டர் தான் நீங்கள். உங்களுக்கு ரொமான்டிக் ஐயம்போ அப்படியே இருப்பீங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நிறைய பேர் பாட்டு பாடிட்டு இருந்திருப்பீங்க, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, எப்போ பார்த்தாலும் ஒரே டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது குருஜி, கணவன் மனைவி உறவு ஒத்து வரல, அந்த ஆறா செட் ஆகலை குருஜி. நல்லா புரிஞ்சிங்க, உலகத்தில் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்ன வாழ்க்கை சார், சின்ன வாழ்க்கை. ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு அழகாக ஒரு பஸ்ஸில் போய்ட்டுருக்கோம். பஸ்ஸில் போய்ட்டுருக்கும்போது ஒருத்தர் சொன்னாங்களாம், ஒரு சின்ன சண்டை, இந்த இடம் ஒன்று தான் சண்டை. அதில் இவங்க உட்காந்துருக்கிற இடத்துல இன்னொருத்தர் உட்காந்துட்டாங்க. பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க கேட்டாங்களாம், இதுக்கு நீங்கள் அவங்கள கேட்டிருக்கலாமே, அது உங்கள் இடம் தானே, அவங்க வம்படியாக உட்காந்துட்டாங்களே, நீங்கள் சண்டை போட்டிருக்கலாமேன்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த லேடி சொன்ன வார்த்தை இன்றும் உலக அளவில் எல்லா புத்தகங்களும் எழுதப்பட்ட வார்த்தை. என்ன தெரியுமா சொன்னாங்க? நம்ம பிரயாணம் பண்ணுறதே சின்ன பிரயாணம், அடுத்த ஸ்டாப்பில் நான் இறங்கிடுவேன், இதுக்குள்ளே இப்போ இந்த சண்டை ரொம்ப முக்கியமா, நான் இருக்கின்ற நேரத்தை சந்தோஷமாக செலவிட விரும்புகிறேன்னு சொன்னாங்களாம். அவ்வளோதான் சார் லைஃபு. இருக்கின்ற இந்த நேரத்தை செலவிட துவங்குங்க, உங்கள் மனைவி கூட, உங்கள் குழந்தைங்களோட. வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் எது சார்? நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருந்து. சில பேர் இருக்காங்க, நம்ம பொண்டாட்டிகள் பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கிறது, நம்ம பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கிறது தான் உண்மையிலே ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம். அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சார் ஜட்ஜி சொல்லிட்டார் சார் விவாகரத்துன்னு. சார் சொல்லட்டும் சார், மதிப்புக்குரிய நீதியரசருக்கு வணக்கம். உலகத்தால் பிரிக்க முடியாத ஒரு சக்தி காதல். அப்போ என்ன ஆகும்? லவ் மேரேஜெல்லாம் ஓகே ஆகும். சில பேர் இருக்காங்க சார், இதயமே இதயமே, கடைசியாக அந்த பொண்ணுக்கு, அம்மா நீங்கள் யாருங்க, ரொம்ப நாளாக எனது நான் யாரா, 5 வருஷமாக உன் பின்னாடியே சுற்றுறம்மா, சுற்றுற நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு நேற்று தான் என் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு, லூசு பேல அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் காதலை வெளிப்படுத்தாமல், சொல்லாமலே வெளிப்படுத்தாமல் இறந்து போன காதல்கள் தான் இங்கே அதிகம் சார். இதெல்லாம் ஒரு பெருமையா? இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரு பெருமையான்றேன். போய் சொல்லணும் சார், லவ் இதுக்காக இருக்குது சொல்லுங்கள். நான் என் பொண்டாட்டி இப்படி லவ் பண்ணும்போது இப்படி சொன்னேன் சார், என்ன வேணும், நீ தான் வேணும், ஆகா என் தீ பிடிச்சா சார். சிம்பிள் சார் லைஃபு.
இன்றைக்கெல்லாம் எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு உலகம். ஒன்றும் ஒர்க் அவுட்னா ஓகேங்க போகிறாங்க, இல்லைன்னா 2 அடி வாங்கிட்டு வந்துட வேண்டியதான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எதுக்கு அன்னெசரி டென்ஷன்? இதையுமே சாங்கலாம். இப்போ 2ல் குரு வந்துட்டார். குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக போகிறது. பிரிந்து சென்ற இல்லால் வீடு தேடி வரப்போகிறார். எல்லா இன்பங்களையும் வைத்திருக்கும் உன்னை இல்லால் என்று எப்படி அழைப்பது? ஒரு கவிதை படித்தேன், அப்படி சிரித்தேன். எல்லா இன்பங்களையும் வைத்திருக்கும் உன்னை இல்லால் என்று எப்படி அழைப்பது? இல்லால்னு எவனோ ஒரு லூசு போய் எழுதியிருக்கான். இல்லை அப்படின்னா இல்லம், இல்லத்திற்கு அதிபதி இல்லால். ஸோ அப்போ இந்த 2 கூடிய குரு பகவான் தன லாபத்தை, விரலெல்லாம் பணம், விரலெல்லாம் பணம், ஜோபிலாம் பணம், பெட்டிலாம் பணம், எங்கே போனாலும் பணம், பணமோ பணம், காசு பணம் துட்டு மணி. சார் இன்னொரு தடவை சொல்லுங்கள் சார், இன்னொரு தடவை ஒரு தடவை தான் சொல்ல முடியாது, டைம் எனக்கு கொஞ்ச நேரம் தான் கொடுத்துருக்காங்க. 2ல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது யாருன்னு? குரு பகவான் வந்துட்டார். பொன்னார் மேனியனே. படிப்பு, நல்ல படிப்பு, ஐஏஎஸ் படிக்கணும் சார், ஐபிஎஸ் படிக்கணும் சார், அது சார் இது சார். சார் அவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்கும் சார். என்னடா நம்ம தான் ஜோசியம் பார்க்க வந்துட்டோம், இவங்கெல்லாம் ஐஏஎஸ் படிக்கிறாங்களே அப்படின்னு. ஆனால் நம்மளாம் ஒரு படிக்காத மாதிரி வச்சுக்கங்க. ஸோ அப்போது 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான், 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ல் சனி, 11ல் ராகு, 2ல் குரு. உங்கள் காட்டில் மழை, குடும்பம், சந்தோஷம், செல்வம் அத்தனையும் பெருக போகிறது. ஓடாத கடையெல்லாம் ஓட போகுது. கியூ கட்டி நிற்க போகிறாங்க கிளைண்ட்ஸ். பேக்கரி டெவலப் பண்ண ஒரே பஜ்ஜி வேணும், பண்ணு வேணும், ஒரே பிஸி. அந்த மாதிரி அவ்வளோ பிஸியாக போகிறீங்க. 11ல் இருக்கக்கூடிய ராகு வேறு. ஆக எல்லாமா சேர்ந்து மாபெரும் யோகங்களையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரப்போகிறார்கள். 2025 பிறந்து விட்டது. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். உங்களுக்கு 100க்கு 100 மார்க். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.